சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது மிக சிறப்பான ஒன்றாவே அமைஞ்சிருக்கு இல்லையா? அந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு என்ன காரணம்? ராப்பத்து பகல் பத்து அப்படின்லாம் சொல்றாங்க. இதுனா என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா. அதாவது இந்த சொர்க்கவாசல்ன்றது நம்ம இறைவனை போய் அடையக்கூடியது தான் இந்த சொர்க்கவாசல். அதனால அந்த சொர்க்கவாசலாக வச்சுருக்காங்க. அதுக்கு சொர்க்கவாசல் முதன்மையான பேர் வந்து பரமபதம். இந்த பரமபதத்தோட வழி என்னென்னா, நம்ம கடைசியாக இறைவன்கிட்ட போய் அடைய போகிறோம். இறைவனோட செயல்கிட்ட போய் அனுப்பணும். இன்ப துன்பங்கள் இல்லாமல் இந்த ஆத்மா இறைவன்கிட்ட போய் சேரக்கூடிய நிலைமையை காட்டுறதுக்கு தான் இந்த இறைவழி. அதனால தான் 21 நாள், அந்த 21 நாளை 10 நாள் பிரிச்சுருவாங்க. 10 நாள் பகலில் பாட்டு பாடி இறைவனை துதி பாடுவாங்க. 10 நாள் இரவில் பாட்டு பாடி இறைவனை துதி பண்ணி செயல் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த 10ஆவது நாள் முடிஞ்சது. அந்த 11ஆவது நாள் தான் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வந்து சொர்க்கவாசலில் வழி பண்ணி இறை வழிபாடையோட வச்சுருப்பாங்க. அதுதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த வைகுண்டத்துக்கு போகக்கூடிய நிலைமையாக கூட இறைவன் ஒரு காலத்தில் அரக்கன் 2 அரக்கன்களையும் விஷ்ணு வதம் பண்ணி செயல் பண்ணி என்னை வந்து தேடி வரவங்க வைகுண்டத்துக்கு வழி பண்ண சொல்ல அவங்களுக்கு இறை வழி கிடைக்கும்னு சொல்கிற மாதிரியா ஒரு நம்மளோட செயல் இருக்குது வரலாற்றில். அந்த செயலோட வழியில் இறைவனை தேடி போகக்கூடிய நிலைமை தான் இந்த வைகுண்ட வாசல். இந்த வைகுண்ட வாசலை வந்து திறப்பு வாசலாக வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த 10 முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம கும்பிட்றது ரொம்ப நல்லது. பெருமாளோட விஷயம் இல்லை, தன் உடலை வந்து இந்த 10 நாள் இரவும் இந்த 10 நாள் பகலும் துதிகள் பாடி இறைவனோட வழி பண்ணி ஆதிகால அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லாமே சத்சங்கம் பாட்டு பாடினு ரோட்லலாம் போவாங்க. அதுக்கான வழிமுறைகள்லாம் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்ரீரங்கத்திலாம் போனீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். ஸ்ரீரங்கம் தான் மெயினான அந்த வைகுண்ட ஏகாதசிகள். இப்போ எல்லா கோயிலுக்கும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா ஏற்படுது. எல்லா பெருமாள் கோயிலும் சொர்க்கவாசல் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை. இந்த சொர்க்கவாசலை பார்க்கறது ரொம்ப நல்லது. இறைவன் அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிலையும் இறைவனை நம்ம பார்க்குறோம். இறைவன் துடித்து எழுந்து அந்த நாளில் எழும்பி நிற்கிறான். அந்த 11ஆவது நாள் எழும்பி நிற்கிறப்போ அவரோட முகத்தையோ அல்லது வழியோ பார்க்குறப்போ நமக்கும் இறைவனோட வழி கிடைக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்றது இன்ப துன்பங்கள். இந்த இன்ப துன்பங்கள் வந்து நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் கர்மா. அந்த கர்மா எப்படி வந்து நம்மளை அழிச்சிக்கணும், அந்த கர்மா எப்படி நம்ம தொடச்சிக்கிறோன்னு தான் இந்த பிறவியோட குணமே. இந்த பிறவியில் நம்ம பிறக்கிறப்போ எப்படி நம்ம தொடக்கணும், எப்படி நம்ம கர்மாவை தொடச்சின்னு எப்படி இறைவனுக்கிட்ட போகிறன்றத வழியை காட்டுறதுக்கு தான் இந்த சொர்க்க வாசலை அமைஞ்சிருக்குன்றதை சொல்கிறார்.